என்னடா தியாகு திடீர்னு வந்திருக்கிற? ஒரு ஃபைனான்ஸ் மீட்டிங் இருக்குப்பா. பேப்பர்ல படிக்கலையே. பாலிடிக்ஸ். ஓ, அப்பா பொதுவா அந்த கலப்பு கல்யாணத்துக்கெல்லாம் பரிசு கொடுக்குறாங்க அரசாங்கத்துல. ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க இன்னொரு ஜாதியை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது சரி, ஒரு மதத்தை சார்ந்தவங்க இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு? என்னடா சம்மதம் இல்லாம திடீர்னு ஒரு கேள்வி கேட்கிற? ஹைகோர்ட்ல ஒரு கேஸ். நீங்க ஒண்ணு, இந்த காலத்துல போய் ஜாதியாவது மதமாவது வளர்ந்து வர நாகரிகத்தை பர்சனலா நாம ஒத்துக்கிறோமோ இல்லையோ, ஆனா அதை தடுக்க முடியாது. இல்லப்பா, வெரி குட் சப்ஜெக்ட். ஆனா வீக் ஐடியா. நாகரிகத்துக்கு டெபினிஷன் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றேன். நட்புணர்வையும் மக்களுடைய வாழ்க்கை தர உயர்வையும் பொருளாதார சீர்திருத்தத்தையும் குறிக்கும் சின்னம் தான் நாகரிகம். ஆனா ஆடைகளை மாத்துறதும் பண்புகளை மீறுறதும் எல்லைகளை தாண்டுறதும் தான் நாகரிகம்னா அந்த நாகரிகம் அழிவைத்தான் குறிக்கும். அப்படி ஒரு நாகரிகம் நமக்கு தேவையில்லை. ஜாதி கலப்பு செய்து ஜாதியற்ற குழந்தைகளை பெறுறதும் மத கலப்பு செய்து மதத்தை பலவீனப்படுத்துறதையும் நோ 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 நான் ஒத்துக்கவே முடியாது. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டேன், அவன் என்ன செய்யறான் எங்க போறான்னு யாருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஊர்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போகணும். என்ன பண்றது? அதுதான்டா கூட்டிக்கிட்டு வந்தாண்டா. நிக்கிறீங்களா? போய் விசாரிக்க. நான் போன ரசமசமா போகும். நீ போய் அவனை மாத்திரம் கூட்டிட்டு வா. ரூம்ல தள்ளிட்டு போய் விசாரிப்போம். போ. சுந்தர், நீ மட்டும் வரியா? அண்ணா, உண்மை சொல்ற. கல்யாணம் முடிஞ்சு போச்சா? காலையில தான் முடிஞ்சது. That is counter. கொஞ்சமா மூளை இருக்கு உனக்கு. எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சு ஆக்கிட்டே. இந்த ஊர்ல நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பேர் இந்த விஷயத்தை அப்பா கேள்விப்பட்ட எவ்வளவு கஷ்டப்படுவார். நீ கடைசி பையன் தான், உனக்கு ஓஹோன்னு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்காங்களே, அவங்க மனசு எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அதுக்காகத்தான் உங்களை பார்க்க பெங்களூருக்கு வந்தேன். நீங்க எனக்காக பேசி எல்லாரும் மனசையும் மாத்தி எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்களே கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சீங்க. இது என் சொந்த வாழ்க்கை பிரச்சனை, அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்துட்டேன். எங்களெல்லாம் கேட்காம நீயா ஒரு முடிவு எடுத்துல, அப்புறம் ஏன்டா இங்க வந்து எங்கேயா போய் தொலைறதானே? நீங்க எல்லாம் இதை விரும்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உங்ககிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்பா விவரம் புரிஞ்சவரு, எங்களை மன்னிச்சிருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்பாவை அம்மாவையும் ஒரு தடவை பார்த்துட்டு நாங்க போயிடுறோம். அப்பாவி அம்மாவி நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க பார்க்க முடியாதா? உங்க 2 பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க உயிரோட இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாரும் என் மேல இப்படி பாருங்க. இந்த காலத்துல கலப்பு கல்யாணம் பண்ணிக்கிறத அரசாங்கமே ஆதரிக்குது. உலகமே ஒத்துக்கிட்ட விஷயத்தை நீங்க எதுக்குறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிறத ஒத்துக்கிறவன் கூட மதம் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறத ஆதரிக்க மாட்டாடா முண்டா. தியாகு, அவன் தான் கல்யாணத்தையே முடிச்சுட்டேன்டா, அப்புறம் ஏன் வாதம் பண்ணிட்டு நிக்கிற? அம்மா ஏண்டா கண்ணு, இந்த கல்யாணத்தை நீ எப்படி பண்ணிக்கிட்ட? அந்த பொண்ணு இந்துவா மதம் மாறினாளா இல்ல நீ முஸ்லீமா மதம் மாறினியா? நான் தான் முஸ்லீமா மாறி. அடி சக்க, அவங்க புத்திசாலிடா. அவங்க மதத்து மேலேயும் கலாச்சாரத்து மேலேயும் அவங்களுக்கு எவ்வளவு பக்தி பாத்தியா? நீ இருக்கிய என் கண்ணு. இப்ப என்ன குடிமுடிவு போச்சு? கல்யாணம் நடக்கணுமேங்கிறதுக்காக மதம் மாறின. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்துவா மதம் மாறிடுறேன்? அடப்பாவி, நேரத்துக்கு தகுந்தாப்புல மாறத்துக்கு இதனோட அரசியல் கட்சியா மதம்டா? ஐயோ, என்ன குழப்பாதீங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு அவ்வளவுதான். அண்ணா, இப்ப என்ன செய்யலாம்? இவங்க 2 பேரும் அப்பா கிட்ட அனுப்புவோமா இல்ல நம்ம 2 பேரும் போறோம்? எனக்கு ஒண்ணும் புரியலடா. நீ ஒண்ணு செய்ய, அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் 2-3 நாளைக்கு எங்கேயாவது தங்கிரு. நான் அண்ணன் அப்பா கிட்ட பேசி எப்படியாவது ஒரு மனசை மாத்திரம். எப்படி மாத்த போறீங்க? மருந்து கொடுத்து மாத்த போறீங்களா இல்ல மாத்திரை கொடுத்து மாத்த போறீங்களா? எப்படி இருந்தாலும் நடந்தது நடந்ததுதான். சரியோ தவறோ, ஒரு பொண்ணை நம்ம விட்டு மருமகளை அழைச்சிட்டு வந்துட்டோம். அவளை வாசல்லே நிறுத்தி வைக்கிறது நம்ம தகுதிக்கு குறைவான செயல். சுந்தர், நீ அவளை அழைச்சுக்கிட்டு உள்ள போ. அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நோ,
ஜாதி மதம் சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் தேவையில்லைன்னு விட்டுட்ட பிறகு ஆசீர்வாதம் எதுக்குடா? உனக்கு தேவை ஆசீர்வாதம் இல்ல அங்கீகாரம் தான். உன் கல்யாணத்தை நான் அங்கீகரிக்கிறேன். அம்மா, நீ செய்த காரியத்துக்கு அவர் சம்மதிச்சாரு, அதுவே பெரிய காரியம். ஆசீர்வாதம் வேறு வேணுமா? ஆசீர்வாதம் போட. அப்பா நம்ம கல்யாணத்தை அங்கீகரிச்சிட்டாரு. உள்ளவா.